ஹிஸ்டோகிராம் பத்தி வந்து பார்க்கலாம். பார் ஹிஸ்டோகிராம்ன்றது இதுதான். இப்ப இதுல பார் டயக்ராம்ல என்ன இண்டிவிஜுவலா சிங்கிளா இருக்கு. ஹிஸ்டோகிராம்ல வந்து நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்கு. இப்ப பாரு 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100. Okay, அப்ப ஹிஸ்டோகிராம் இஸ் சீரீஸ் ஆஃப் ஜாயிண்ட் ரெக்டாங்கிள்ஸ். பார் டயக்ராம் வந்து கனெக்ட் ஆகாம தனித்தனி ரெக்டாங்கிள்னா ஹிஸ்டோகிராம் வந்து ஜாயிண்ட் ரெக்டாங்கிள் நம்பர் 1. ஓகேவா? To draw a histogram, number 1, class should be continuous. நம்ம 0 to 10, 11 to 20 இது வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு. அப்ப கிளாஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கு, கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து இப்ப டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ் வந்து 1 to 10, 11 to 20, 21 to 30, 10 11 சேமா இல்லை. அப்ப இது வந்து டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா? ரைட்? சரியா? நாட் த சேம். இது பேர் டிஸ்கண்டினியூஸ். இப்ப 0 to 10, 10 to 20, 20 to 30. ஓகேவா? 10 10, 20 20. இது கண்டினியூஸ் கிளாஸ். சப்போஸ் டிஸ்கண்டினியூஸா இருக்குன்னா முதல்ல அதை கண்டினியூஸா மாத்தணும். ஓகேவா? ரைட்? அது இல்லைன்னா நம்மளால ஹிஸ்டோகிராம் போட முடியாது. ஹவு டு மேக் கிளாஸ் கண்டினியூஸ்? ஓகே, கிளாஸ் இன்டர்வல் 11 to 20, 21 to 30, 31 to 48. Okay. Find difference between any consecutive lower and upper limit. இப்போ consecutive lower and upper limit 20, 21. Difference என்ன 1 இருக்கு. ஓகேவா? ரைட்? ஓகேவா? டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கா? 21 minus 20 வந்து 1 இருக்கு. Divide the difference by value 2. 2 ஆல டிவைட் பண்ணும். அப்போ 1 divided by 2 வந்து 0.5. Subtract the value from the lower limit. Lower limitல இருந்து இந்த 11ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப 11 minus 0.5 10.5 மாறும். அப்பர் லிமிட்ல அந்த 0.5 ஆட் பண்ணும். இப்ப 20 plus 20.5 0.5 வந்து 20.5 மாறும். அப்ப 10.5 to 20.5 ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட்? இப்போ இது வந்து 21ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 20.5 மாறிடுமா? 30 plus 0.5 30.5. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து என்ன ஆகும்? 20.5 20.5 to 30.5. அப்ப 30.5 to 40.5. ஓகேவா? இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். இல்ல 40.5. ஓகேவா? 40.5 ஆட் பண்ணும். ஓகேவா? ரைட்? இப்போ டு டிரா ஹிஸ்டோகிராம், class should be continuous, number 1. Number 2, draw x-axis and y-axis. Okay, draw x-axis and y-axis. Next, x-axis y-axis போட்டோன்னு ஓகேவா? ஸ்கேல் கண்டிப்பா போடும். இப்ப x-axisக்கும் ஸ்கேல் இருக்கும், y-axisக்கும் ஸ்கேல் இருக்கும். அப்ப ஸ்கேல். நெக்ஸ்ட் frequency on y-axis. frequency எப்பயும் வந்து y-axisலயும், கிளாஸ் இன்டர்வல் வந்து x-axisலயும் இருக்கும். ஓகே, அப் டு 20 வரைக்கும் இருக்குன்னா 1 centimeter equal to 1 unit எடுக்கலாம். 40 வரைக்கும் இருக்குன்னா 2 units எடுக்கலாம். ஓகேவா? ரைட்? அப்ப இது மாதிரி வந்து காம்பினேஷன்ல தான் நம்ம எடுக்கணும். Up to 20 na 1 centimeter 1 unit. ஆமா. 40 na 2 units. ஓகேவா? ரைட்? கிளாஸ் இன்டர்வல் இங்க இருக்கணும், இங்க வந்து frequency இருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், frequency வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 குள்ள இருக்கு, அதனால ஒன்னொன்னாவே போட்டோம். ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சென்டிமீட்டர். அப்ப இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 140 to 145, 145 to 150, 150 to 155 கண்டினியூஸா வந்து இருக்கு. அப்போ ஸ்கேல் என்ன? 1 சென்டிமீட்டர் வந்து 5, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ 140 to 145 5 யூனிட்ஸா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட்? இங்க வந்து இதுக்கு பேர் கிரிங்க் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிங்க் மார்க்.
நம்ம ஜீரோல இருந்து வரணும். ஆனா இல்ல நம்மளோட இது வந்து 140ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால ஒரு கிரிங்க் மார்க் மாதிரி போடுறோம்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், கிரிங்க் மார்க். ஓகேவா? If the size of class is not same, then we need to adjust the frequency. இப்போ கிளாஸோட சைஸ் வந்து சேமா இல்லை. இப்போ சேமா இல்லை அப்படின்னா adjusted frequency for the class equal to minimum class size divided by class size of present class into its frequency. இது வந்து இம்பார்ட்டன்ட். உனக்கு வந்து ஜென்ரலா இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். கொஸ்டின் பார்த்தா தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். பாரு, 140 to 144, 145 to 149 கண்டினியூஸா இல்ல, டிஸ்கண்டினியூஸா இருக்கு. அப்ப முதல்ல டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ கண்டினியூஸ் கிளாஸா மாத்தணும். இப்போ 1 வந்து டிஃபரன்ஸ் வருது, 1 டிஃபரன்ஸ் வருது. அப்ப 0.5 மைனஸ் பண்ணும், 0.5 ஆட் பண்ணும். அப்ப 0.5 மைனஸ் பண்ணணும், 1 டிஃபரன்ஸ் வருது. அதனால 0.5 லோவர் லிமிட்ல இருந்து மைனஸ் பண்ணும். 140 minus 139.5 0.5 வந்து ஆட் பண்ணும். அப்ப புது கிளாஸ் வந்து இது மாதிரி தான் வந்து ஒரு அதுதான் கிளாஸ் இன்டர்வெல்லே சொன்னோம். கிளாஸ் இன்டர்வெல்ல லோவர் லிமிட் இது, அப்பர் லிமிட். அதுக்கு தான் அந்த இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து நான் தெளிவா சொல்லிட்டு வந்தேன். லோவர் லிமிட்னா மைனஸ் பண்ணா, அப்பர் லிமிட்னா ஆட் பண்ணும். ஓகேவா? அப்பதான் அதனாலதான் வந்து இதை தெளிவா சொல்லிட்டே வந்தேன். மொத்தம் மறந்துட்டேன். இது மொத்தம் மறந்துட்டேன் இல்ல, இது நீ கண்டினியூஸா அடுத்தடுத்த கிளாஸ்னா இது உனக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ 8 நாள் கழிச்சா திருப்பி வந்து நீ வந்து கிளாஸ் உட்கார, இது வந்து பண்ண வேண்டியது இருக்கு, அது பண்ண வேண்டியது இருக்கு, இது வரல, அங்க போயிட்டு இங்க போயிட்டு 8 நாள் கழிச்சுதான் திருப்பி வந்து கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அப்பர் லிமிட்ல இருந்து லோவர் லிமிட்ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணும். 140 மைனஸ் 0.5 139.5, 144 பிளஸ் 0.5 144.5. இங்க 145ல மைனஸ் பண்ணா 144.5. அப்ப கண்டினியூஸா மாறிடும் ஸ்கேல். ஓகேவா? 20க்குள்ள தானே இருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டராவே ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 சென்டிமீட்டராவே எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இங்க வந்து முதல்ல கிரிங்க் மார்க் போடணும். நம்மளுக்கு மொத்தமாவே 8 தான் இருக்கா. 1 2 3 4 5 தான் இருக்கு. அதனால 2 சென்டிமீட்டருக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். Check the difference between the first limit and 0, also between the second limit. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லிமிட்டே வந்து 139.5 மைனஸ் 0 139.5 வந்து வருது. அப்போ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா 5, அடுத்தது பார்த்தோம்னாலும் 5. அப்போ 5 வந்து எடுத்துக்கிறாங்க. இங்க 12 தான் இருக்கு, மொத்தமா மேக்சிமமே 12 தான் இருக்கு. அதனால ஒரு யூனிட் எடுக்கலாம். 20க்குள்ள இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட் எடுக்கலாம். அப்ப வந்து 12. ஓகேவா? ரைட், இங்க அந்த 0 to 139.5 வந்து கிரிங்க் மார்க் வந்து போட்டோம். ஸ்கேல் is always gap in centimeter equal to difference with units. அப்ப இது வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டா, இங்க 2 சென்டிமீட்டர் வந்து 5 யூனிட்ஸ் எடுக்கும். 2 சென்டிமீட்டர் வந்து 5 யூனிட்னு எடுக்கிறோம். ஈஸியா நல்ல பெருசா அழகா வரதுக்காக. ஓகேவா? ரைட், ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் தான் எடுக்கும். அது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட். இல்லடா, இந்த சேர்லாம் அடிக்கிட்டு இந்த டேபிள்ஸ் எல்லாம் கூட வந்து வெளில எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல, இந்த சேர் தனித்தனியா ஒண்ணு மேல மேல அடிக்கிது. For each class draw a rectangle of equal length. இப்ப எப்படி அங்க வந்து பார் கிராஃப் போட்டோமோ அதே மாதிரி
அதே மாதிரி இங்க வந்து 139.5 to 144.5 இதுதான் லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். மேக்ஸிமம் 2 சொல்லியிருக்காங்களா, அப்ப 2 வர மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிடும். ஓகேவா? 2 வர மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிடும். ஓகே, 2 வர மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அப்ப ஃப்ரீக்வன்சி 2 இருக்கு, அப்ப 2 வர மாதிரி பார் கிராஃப் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரும். இப்ப நெக்ஸ்ட் இது 12, அதனால 144ல இருந்து 149.5க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து 10, 149 to 144 154.5க்கு 10. அடுத்து 4. ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் ஹிஸ்டோகிராம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த கண்டினியூஸ் கிளாஸா மாத்துறது ஒரு ஸ்கேல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத ரெண்டு நம்ம சரி பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால வந்து அதை அக்செப்டே பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப அந்த ஃபண்டமெண்டல் ரூலை மட்டும் நம்ம வந்து பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த இதெல்லாம் வந்து அங்க எடுத்து வச்சுட்டு, இந்த ஐட்டம் எல்லாம் இருக்கு பாரு, இது எல்லாத்தையும் அந்த டேபிள் எடுத்து வச்சுட்டு இந்த டேபிளை வெளில கொண்டு போயிடுங்க. இவங்க எல்லாருக்கும் வெறும் சேர் மட்டும் போட்டு புக்ல வந்து புக்கை படிக்கட்டும். இவங்க இங்க கீழே பற்பல வேலைகள் செய்யறாங்க, கையை வச்சுக்கின்னு இது பண்ணிட்டு. சேர் மட்டும் இருக்குதுன்னா எத்தனை பேர் வேணா, நிறைய பேர் உட்கார வச்சுக்கலாம். யார் யாரெல்லாம் ஒழுங்கா படிக்கல பேசினுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உள்ள வந்து இங்க வந்து உட்கார வச்சு, மற்றவங்களாம் அப்படியே சேர்ல வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உட்கார வச்சுக்கணும். மாத்தினே இருக்க வேண்டியதா இருக்குது இவங்க பண்ற விஷயத்துக்குலாம். அதை எடுத்து அதுல சார்ஜ் போட்டு அந்த டேபிள் மேல வச்சு. சரி, இப்ப பாரு, இது கண்டினியூஸா தான் இருக்கு. ஒரு 0 to 1000, 0 to 1000, 1000 to 1000 to 2000, 2000 to 3000 கண்டினியூஸா தான் இருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீக்வன்சி 30 வரைக்கும் இருக்கு, 20க்கு மேல இருக்கு. அப்ப 2 யூனிட்ஸா வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ரைட். கிளாஸ் ஆர் கண்டினியூஸ் அண்ட் சேம் சைஸ் ஆர், அதாவது 1000 தான் இருக்கு. 2000 minus 1000 2000 minus 1000 30 வரைக்கும். ஓ, டோட்டலா 30யா? ஓகே. 2 12 10 4 2 தான் இருக்கு. அப்போ 1 யூனிட்டே ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம். பாரு, புரியுது பத்தியா? நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ மந்த். ஓகேவா? இப்போ ஃப்ரீக்வன்சி இது வந்து என்ன, டெய்லி சேல்ஸ் ஆஃப் த ஸ்டோர், அது வந்து கீழே. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ நம்ம 6 இருக்குன்னா நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கலாம், இல்ல 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரியா? 5000 வரைக்கும் வருது. இப்போ 0 1000 2000 3000, அப்போ 2 சென்டிமீட்டர் தான் வந்து எடுத்துக்கலாம். அப்பதான் பெரிய டயக்ராமா வரும். ஓகேவா? 0 to 1000க்கு வந்து 1000 வருது, 2000 to 1000க்கும் 1000 வருது. அப்போ வந்து ஸ்கேல் என்ன, ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1000. ஓகேவா? சேல்ஸ் டெய்லி சேல்ஸ். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ்ல 12 தான் மேக்ஸிமம் இருக்கு, அதனால 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டே நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? அப்போ எப்பயும் போல ஸ்கேலு மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸ்கேல் இஸ் ஆல்வேஸ் a gap in centimeter equal to difference with units. அப்போ நம்மளுக்கு இருக்கிறது இருக்குல்ல, இதுல இருந்து தான் இது. ஓகேவா? இதுல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம எழுதணும். இது 1000 கேப் இருக்கு, 2 சென்டிமீட்டருக்கு 1000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 2 சென்டிமீட்டருக்கு 1000. ஓகேவா? ரைட். அப்ப இப்படிதான் வந்து நம்ம மேஜரா எடுக்கும்.
இது வந்து என்னது நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் மந்த். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 டே. அப்போ 0 to 10க்கு வந்து 2ஆ 12ஆ 10 4 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்கண்டினியூ மாதிரி இப்போ கண்டினியூஸ். இப்போ இதுவும் டிஸ்கண்டினியூஸா இருக்கு. கண்டினியூஸ் தான். ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் 12 தான் இருக்கு. இப்போ எவ்வளவு டிஸ்கண்டினியூஸா இருக்கு? அப்போ 0.5 இங்க மைனஸ் பண்ணும், இங்க 0.5 ஆட் பண்ணும். இப்போ 117.5 126.5. ஆமா, ஒரு அடாப்டர் தான். என்னோட அடாப்டர் கீழே இருக்கு. ஓகேவா? டிஸ்கண்டினியூஸ் அப்ப கண்டினியூஸா மாத்தணும் முதல்ல. ஓகேவா? டக்கு டக்குன்ட்டு வந்து 0.5 தான் வந்து வரும். வந்தா டிஃபரன்ஸ் வரும். 0.5 மைனஸ் பண்ணு, 0.5 ஆட் பண்ணு. ஓகேவா? வந்தா டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா? ஒன்னொன்னுத்துக்கும் அந்த வேல்யூவை அப்படியே வந்து அடுத்தடுத்துன்னு வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப இதை போட்டாச்சா? அடுத்து ஸ்கேல் ஒய் ஆக்சஸ்க்கு 12 தான் மேக்ஸிமம். இப்போ 1 யூனிட் எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒய் ஆக்சஸ்க்கு 1. ஒரு நிமிஷம். முடியுமா? பக்கத்துல வாங்க, சரி வச்சு பார்த்தேன். ஓகே, அப்போ முதல்ல கிளாஸ் எதோட கிளாஸ் இது? லென்த் இன் மில்லிமீட்டர் தான் இருக்கு. அப்ப எக்ஸ் ஆக்சஸ்ல லென்த் இன் மில்லிமீட்டர். ஃப்ரீக்வன்சி மார்க் ஃப்ரீக்வன்சி ஆன் ஒய் ஆக்சஸ். அப்போ நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து ஒய் ஆக்சஸ்ல. ஓகேவா? அப்போ கிளாஸ் ஆர் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகல, அதனால நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுறோம். ஓகேவா? 117.5ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால அந்த கிரிங்க் மார்க் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டணும். சார் இப்போ வந்து டிஸ்கண்டினியூ இருந்தாதான் பிரிண்ட் மார்க் பண்ணணுமா இல்ல இல்லப்பா, டிஸ்கண்டினியூ கண்டினியூஸ் இல்ல. இப்ப ஆரம்பிக்கிறது 117ல தான் ஆரம்பிக்குது. 0ல இருந்து அப்ப 117 0 தானே, நத்திங் இல்லைல்ல. அந்த 0 to 117.5க்கு கிரிங்க் மார்க் போடுறோம். இங்க கண்டினியூஸா மாத்திட்டோம், ஆனா ஸ்டார்ட் பண்றது 117 தானே. அப்ப 0ல இருந்து நீ போடுவியா? கிராஃப் வந்து போட முடியுமா? அதனால இன்னொன்னு அதுல கண்டினியூஸ் சமம் வந்தா கூட பிரிண்ட் மார்க் போட்டு தான் ஆகணும். ஆமா. ஓகே சார். ஓகேவா? இந்த வேல்யூ வந்து கிளாஸ் 80.5 வரைக்கும் போட்டாச்சா? அப்போ செக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் லிமிட் அண்ட் 0. அப்போ 117.5 வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் வந்து 99 வருது. அப்போ 126.5 மைனஸ் 117.5 போட்டோம்னா 9 வருது. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா 12 தான் இருக்கு. அப்போ இதை வந்து 1 யூனிட். இப்போ 0 to 117.5 வந்து கிரிங்க் மார்க் போட்டுடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது 1 2 3 தான். ஓகேவா? 12 வரைக்கும். அப்போ scale is always a gap in centimeter equal to difference with units. அப்போ இதுல வந்து 2 சென்டிமீட்டர் கேப். ஓகேவா? டிஃபரன்ஸ் இன் யூனிட்ஸ் வந்து 9. ஓகேவா? அப்ப 9 mm 9 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 9 mm லென்த். இதுல இருந்து நடுவுல எல்லாமே 9 யூனிட்ஸ். இதுக்கும் இதுக்கும் கிளாஸ் இன்டர்வல் 9. ஓகேவா? இதுக்கு வந்து 1 தான் இருக்கு, அதனால வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லீவ். லீவ்ஸ் தான், நம்பர் ஆஃப் லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால 1 லீவ். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ரெக்டாங்கிள் டிரா பண்ணும். சார் அந்த 9 யூனிட்ஸ் அது எப்படி சார் அது?
அது மட்டும் புரியல. 126.5 minus 117.5 9 units. 9 years. அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. எப்பயும் போல டேபிள். ஓகேவா? ரைட். அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்ப இதே மாதிரி following table gives the lifetime of 400 neon lamps. நியோன் லேம்ப்ஸ்னா என்னது? இந்த டியூப் லைட் இருக்குல்ல, அதான் நியான் லேம்ப்ஸ். இப்ப எல்இடி ஆயிடுது, இதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டா இருக்கும்ல, அதான் நியான் லேம்ப்ஸ். Represent the given information with the help of histogram. 300 to 400, 400 to 500, 500 to 600, எல்லாமே 100 டிஃபரன்ஸ் வருது. கண்டினியூஸா தான் இருக்கு. ஆனா எது பாரு, 14 கையில தங்கம். அக்காக்கு அந்த இடத்த விட்டுரு. ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குது? ஓகே ஓகே ஓகேவா? கிளாஸஸ் ஆர் கண்டினியூஸ் அண்ட் த சைஸ் இஸ் சேம். ஓகேவா? ரைட். அப்போ கண்டினியூஸா இருக்கு, அதனால வந்து டைரக்டா நம்ம வந்து அப்படியே அந்த 300 to 400 அப்படியே எழுதிட வேண்டியதுதான் அதோட யூனிட்ஸ். இப்ப கிராஃப்ல பார்த்தோம்னா இங்க 86 வரைக்கும் இருக்கு. 14ல இருந்து லோவஸ்ட் 14, ஹையஸ்ட் 86 வரைக்கும் இருக்கு. அப்ப அதுக்கு தான் நம்ம மார்க் வந்து பண்ணோம். மார்க் கிளாஸ் லிமிட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? லைஃப் டைம் இன் ஹவர்ஸ். அப்போ இது வந்து 300ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ 0 to 300 வரைக்கும் வந்து நம்ம கிரிங்க் மார்க் வேணா போட்டுக்கலாம். ஆரம்பிக்க வேண்டியது தானே படிக்கிறதுக்கு ஃபுல்லா. ஓகே, இப்ப என்ன ஒர்க் பண்ண போறேன்? சரி, மேக்ஸ் வந்து மேட்ரிசஸ் தானே. மேட்ரிசஸ் ஒரு டிட்டர்மினன்ஸும் இருக்கா? சரி, மேட்ரிசஸ் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிரு. அதில் நான் கொஸ்டின் கொடுக்குறேன். இப்ப டைம் ஆச்சு 5:30. 6 o'clock டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சு மேட்ரிசஸ் டெஸ்ட். ஓகே, ரிவிஷன் பண்ணிக்கோ. எல்லாமே தான் இருக்கும். 1 marks, 2 marks, 3 marksனு எல்லாமே தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி இந்த இது வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி பார்ப்போம். Check the difference between the first limit and 0 and also between the second half. அப்போ முதல்ல நம்ம 300 வருது, அங்க கிரிங்க் மார்க் போட்டுருவோம். 300 to 400ல இருந்து எல்லாமே 100 வந்து யூனிட்ஸ் வருது. அப்ப 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 hours. இங்க வந்து 86 வரைக்கும் வருது, அதனால 10 எடுக்கிறோம். ஓகேவா? 10 எடுக்கணும். 10, 20, 30. அப்ப 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன? 10 lakhs. ஓகேவா? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 lakhs. இப்ப இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 300 to 400க்கு என்ன? 14. அப்ப 10க்கும் 20க்கும் நடுவுல 10 பாக்ஸஸ் இருக்கும். அதுல நடுவுல இருக்கிற பாக்ஸ் வந்து 5th பாக்ஸ். அப்ப அதுக்கு ஒரு பாக்ஸ் கீழே தான். ஓகேவா? ரைட். இதே மாதிரி இங்க. ஓகேவா? ரைட். 48. இதுக்கு என்ன பண்ண? இப்ப 60னா 60ல டைரக்டா கோடு 500 to 600க்கு இந்த ஆர்டர்ல 300 to 400 14, 400 to 500 56. இப்போ 56னா என்ன ஆகும்? 1 2 3 4 5 10 டேபிள்ஸ்ல 6th ரெக்டாங்கிள். அடுத்து 60 வருது, அடுத்து 86 வருது. 80 plus 6. ஓகே, இதெல்லாம் வந்து பார் கிராஃப்லயே வந்து அந்த பாக்ஸ் காலம்ல எப்படின்னு பார்த்ததுனால இதை அதை சொல்ல மாட்டாங்க, டைரக்டா வந்து வரைஞ்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், how many lamps have life of 700 or more than 700? 700 or more than 700. ஓகேவா? இப்ப கண்டினியூஸ்னா 700 எங்க எடுக்கணும்? இந்த இடத்துல இருந்தா 700 எடுக்கணும். அப்ப 700 or moreனா 74 plus 62 plus 48. அதுதான் 700 or more. ஓகே, கண்டினியூஸ் கிளாஸ்ல 700 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? 700 எக்ஸ்க்ளூட் பண்ணும். அதனால இங்க இருந்தா 700ல இருந்து 1000 வரைக்கும்
இருக்கு. ஓகேவா? ரைட், அதை தான் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ரைட், 400ல 184 லேண்ட்ஸ் வந்து 700 மேலேயே வருது. The class marks of the distribution are given 5, 15. Distribution class marks வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். அப்போ 0 to 10 இது கிளாஸ் மார்க்ஸ்ன்றது மிட் பாயிண்ட். ஓகேவா? கிளாஸ் 10 யூனிட் எடுக்கணும் நம்ம. அப்ப முதல்ல கிளாஸ் மார்க்ஸ் வந்து 5 இது இருக்கா, இத வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் கிளாஸஸ் இது. ஓகேவா? அப்ப let us find the class size using the class mark. கிளாஸ் மார்க்ஸ் வச்சு வந்து கிளாஸ் சைஸ் வந்து பண்ணணும். Difference between the consecutive classes the classes 15 minus 5 வந்து 10. ஓகேவா? அந்த 10 இருக்குல்ல, ஓகேவா, 35 minus 25 10, அதுதான் கிளாஸ் சைஸ். அப்போ அந்த 10ல பாதி கிளாஸ் சைஸ் 10. ஓகேவா? இங்க 5 இருக்கா, மிட் பாயிண்ட் அது. லெட் அஸ் ஃபைண்ட் தி கிளாஸ் லிமிட்ஸ். அப்ப லோவர் லிமிட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 5 minus 10/5, இதுல பாதி, அதை மைனஸ் பண்ணனா 0. அப்பர் லிமிட் வந்து பிளஸ் 5 plus 10/5, அப்போ 5 plus 5 வந்து 10. அப்ப கிளாஸ் என்ன ஆயிடும், இது 0 to 10 மாறிடும். இதுக்கு வந்து 10 to 20 மாறிடும். இதே மாதிரிதான் 15 minus 5 10, 15 plus 5 20. ஓகேவா? இதே மாதிரி +5 -5 போட்டா -5 +5 போட்டாலே நம்மளுக்கு கிளாஸ் இன்டர்வல் ஆகும். இப்படிதான் கிளாஸ் இன்டர்வல் போடும். ஓகேவா? ரைட், draw a histogram for marks of the students given below. அப்ப முதல்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த 0 to 10 20 நம்ம பார்த்தோம்ல, அதோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப பார் 0 to 10, 10 to 30, 10 minus 0 என்ன, 10 minus 0 10 ரூபா இருக்கு, அதுல 0 மைனஸ் பண்ணனா அதே 10 ரூபா தான் வரும். இப்ப 30ல 10 போச்சுன்னா 20, இதுல 10 தான் இன்டர்வல் வருது, இதுல 20. 45ல 30 போச்சுன்னா 45ல 30 போச்சுன்னா 5, 15. ஓகேவா? 50ல 45 போச்சுன்னா 15. 5. 50 ரூபாயில 45 ரூபாயில வாங்கிட்டேன்னா பேலன்ஸ் வந்து 5 ரூபா தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் 60ல 50 போச்சுன்னா 10. அப்ப கிளாஸ் சைஸ் வந்து மாறுது. அப்போ அட்ஜஸ்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம பண்ணணும். நம்ம இதுக்கு தான் வந்து ஃபார்முலா பார்த்தோம். அட்ஜஸ்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் என்ன, மினிமம் கிளாஸ் சைஸ். இதுல மினிமம் கிளாஸ் சைஸ் எதுக்கு வந்து மினிமம் கிளாஸ் சைஸ் வருது, 45 minus 50 தான் கிளாஸ் சைஸ் வந்து 5 வந்துச்சு. அந்த 5 ஓகேவா, டிவைடட் பை கிளாஸ் சைஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். இந்த கிளாஸோட கிளாஸ் சைஸ் ஃபர்ஸ்டோடது என்ன, 10 தான் கிளாஸ் சைஸ் வந்துச்சுல, இன்டூ அதோட ஃப்ரீக்வன்சி. அப்போ மினிமம் கிளாஸ் சைஸ் என்ன, 5. மொத்தமா எல்லாத்துக்கும் மினிமம் கிளாஸ் சைஸ் வந்து 5. ஓகேவா? 50 minus 45 வந்து 5. We obtain the table, following table of the adjusted frequency. இப்போ மினிமம் கிளாஸ் சைஸ் 5, நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம போடணும் 8, 32, 18, 6. இப்போ இது அட்ஜஸ்டட் ஃப்ரீக்வன்சி என்ன, மினிமம் கிளாஸ் சைஸ் வந்து 5 டிவைடட் பை இங்க இருக்கிற கிளாஸ் சைஸ் வந்து 10 இன்டூ 8. ஓகேவா? adjusted frequency equal to minimum class size divided by size of the class into its frequency. அப்போ minimum வந்து 5 divided by 10 into 8. 5 by 10 into 8. அப்போ 1 time 2 time cancel ஆயிடுமா, 4 வரும். இப்போ இங்க வந்து 20 ரேஞ்ச் வந்து 20 வந்துச்சுல, அப்போ 5 divided by 20. ஓகேவா? 5 divided by 20 into 32. இப்போ 1 by 4 8. 1 time 4 time 4 32 cancel பண்ண 8 times. இங்க 5 by 15 into 18. அப்போ 1 by 3 ஆகுமா, 6. 5 by 5. 5 by 5
இன்டூ 10 அப்படியே 10 அப்படியே வந்துடும் 5/10 இன்டூ 6 3. இப்ப இதுதான் அட்ஜஸ்டட் இது. ஓகேவா ரைட்? இதுதான் அட்ஜஸ்டட். அப்ப கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 10 வரைக்கும் தான் இருக்கு, அதனால 1 2 3 எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல 0 to 10 இருக்கு, 10 to 30 இருக்கு. அப்ப 10 10 வந்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? 60 வரைக்கும் இருக்கு, அப்ப 2 சென்டிமீட்டரை வந்து 10 எடுத்துக்கலாம். இந்த சைடு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, இந்த சைடு மார்க்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல கிளாஸ் மார்க்ஸ். பிக்கஸ்ட் அட்ஜஸ்டட் ஃப்ரீக்வன்சி என்ன? ஓகேவா ரைட்? அதனால 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்தா போதும். 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட், since the class are starting from 0 to 10 அப்படின்றதுனால 0 10. ஓகேவா? 20 30 40 50 16 அப்படின்னு எடுத்துட்டே போலாம். அப்ப 2 சென்டிமீட்டர் வந்து 10 எடுக்கலாமா? 60 வரைக்கும் எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன? 0 to 10. இப்ப 0 to 10 இது. இதுல வந்து அட்ஜஸ்டட் ஃப்ரீக்வன்சி என்ன? 4. அப்ப 4ல பாக்ஸ் வரையணும். இதெல்லாம் மிட் பாயிண்ட். ஓகேவா ரைட்? ஏன் வந்து இப்போ இது மிட் பாயிண்டா வச்சோம்னா இது வந்து 10 10 எடுத்தோமா, இந்த 2 சென்டிமீட்டர் இது, அப்ப இது வந்து 5 15. ஓகேவா ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து 0 to 10. ஓகேவா? எவ்வளவு கிளாஸ்? 4. அப்ப 4. அடுத்து 10 to 30. 10ல இருந்து 30 வரைக்கும் இவ்வளவு தூரம். 10ல இருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர். ஓகேவா 8. அப்புறம் 30 to 45. 45 இங்க இருக்கு. ஓகேவா? அப்புறம் 45 to 50 சின்னதா வரும் 10. அப்புறம் 50 to 60. ஓகேவா? மிட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. மிட் பாயிண்ட் இல்லப்பா, இதோட லிமிட் வந்து 45ல வருது. ஓகே. 10 வெறும் 10 to 20 30 to 40 இருக்குன்னா நம்ம 10 10 45 தான். தங்கமே இங்க இதுல 45 இருக்கு, 45க்கு நீ மார்க் பண்ணோம்ல. ஓகேவா? அவ்வளவுதான் இஷ்டம். சார் இப்போ வந்து அன்னைக்கு புலிபத்திக்கல சார்